வெல்கம் டு சிவில் அகாடமி. நான் உங்கள் சரவணன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வென்று காட்டுவோம் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இதுதான். இப்போ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்த வரையும் ஒவ்வொரு போர்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கு ஏற்றா போல கொஸ்டின் கேட்கக்கூடிய விதங்கள் மாறுது. எக்ஸாம்பிளா டிஆர்பி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம், இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல மோர் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்குறாங்க. பட் எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரையும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல ப்ராப்ளமேட்டிக்கா அதிகமாக கேட்கறது கிடையாது. அந்த ப்ராப்ளமுடைய ஸ்டாட்டிக்கான எண்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. எண்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எஸ்எஸ்சியில் கேட்குறாங்க. ஈவன் டிஎன்பிஎஸ்சி ஏயிலுமே என்ன பண்ணுறாங்க, எண்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. வாங்க ஒரு 12 கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஆஸ் வெல் அஸ் எஸ்எஸ்சி ஜேஇலிருந்து கிளப் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வாங்க, இது என்ன சிலபஸ் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னா சிலபஸ். இந்த சிலபஸ் ஐஏஎஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகேங்களா, ஐஏஎஸ்க்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இருக்கக்கூடியது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் அப் டு. ஹூக்ஸ் லாவை பத்தி கேட்டிருக்காங்க. என்னது, ஹூக்ஸ் லாவை பத்தி கேட்டிருக்காங்க. இது எஸ்எஸ்சிலையுமே கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையுமே கேட்டிருக்காங்க, ரெண்டு எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. ஹூக்ஸ் லா வேலிட் அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டினா என்னன்னு பார்த்துடலாம். எடுத்த உடனே நான் மைல்டு ராட் எடுத்துக்கிறேன் அல்லது மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டீலில் நான் ஒரு லோடு அப்ளை பண்ணுறேன். அந்த லோடுக்கான நேச்சர் டென்சைல் நேச்சராகவும் இருக்கலாம், கம்ப்ரசிவ் நேச்சராகவும் இருக்கலாம். எப்பவுமே ஸ்டீலை பொறுத்தவரையும் டென்சைல் ஆஸ் வெல் அஸ் கம்ப்ரசிவ் நேச்சர், எந்த நேச்சரில் நீங்கள் லோடு கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். பட் கான்கிரீட் இருக்கு இல்லையா, பிரிட்டில் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்டில் மெட்டீரியல்ல நீங்க டென்சைலா லோடு கொடுக்கும் பொழுது சீக்கிரமா ஃபெயிலியர் ஆகும். பட் கம்ப்ரசிவா லோடு கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும். அப்ப ஒரு பிரிட்டில் மெட்டீரியலுக்கு கம்ப்ரசிவ் லோட தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா, பட் இந்த ஸ்டீல்ல கம்ப்ரசிவ் ஆஸ் வெல் அஸ் டென்சைல் இந்த ரெண்டு லோடையுமே தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப பார்ப்போம். ஒய் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினை பொறுத்து தான் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ்ன்றது லோடு பை ஏரியான்னு பார்க்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது ரியாக்ஷன்ஸ். ஒரு லோடு அப்ளை பண்ணும் பொழுது அந்த லோடு காரணமா இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் கண்டிப்பா டிஃபார்ம் ஆகும். இந்த டிஃபார்மை எந்த அளவு ரெசிஸ்ட் பண்ணுதோ அந்த ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ஸ்ட்ரெஸ். வார்த்தை புரியணும். அப்ளை பண்ணக்கூடிய லோடு என்ன, ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ணுது இல்லையா, அந்த ரியாக்ஷன் கேரக்டர் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின்ன்றது இண்டிபெண்டன்ட் பாராமீட்டர், ஸ்ட்ரெஸ்ன்றது டிபெண்டன்ட் பாராமீட்டர். ஸ்ட்ரெயின் என்ன, அந்த டிஃபார்மேஷன். ஓகேங்களா, இப்போ இந்த டிஃபார்மேஷனுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ், அதாவது லோடு எதிர்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடையில நான் ஒரு கர்வ் வரைகிறேன். இந்த கர்வ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரையும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அந்த பாயிண்ட் வரையும் நான் லோடை அப்ளை பண்ணிட்டு லோடை எடுத்து விட்டேன்னா அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். அந்த ஒரு பாயிண்ட் தான் லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு சொல்லுவோம். லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. இந்த பாயிண்ட் வரையும் தான் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்படி யாருங்க சொன்னாங்க, ஹூக்ஸ் லான்றவர் தான் சொன்னார். ஹூக்ஸ் தான் சொன்னார். ஓகேங்களா, அவர் சொன்னதுனால தான் இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹூக்ஸ் லான்னு சொல்றோம். இது 11th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ்லயே நீங்க என்ன படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. அப்ப பாருங்க, ஹூக்ஸ் லா இஸ் வேலிட் அப் டு லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஓகேங்களா, அல்டிமேட் பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க, அது தப்பு. எலாஸ்டிக் லிமிட்டும் தப்பு, ஈல்டு பாயிண்ட்டும் தப்பு. ஓகேங்களா, இப்போ நல்லா பாருங்க, இது என்ன, எலாஸ்டிக் லிமிட். அந்த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியை தாண்டி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அந்த பாயிண்ட்டை நம்ம எலாஸ்டிக் லிமிட் சொல்லுவோம். அடுத்ததா ஈல்டு பாயிண்ட் இருக்கும். அந்த ஈல்டு பாயிண்ட்டே அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட்னு ரெண்டா இருக்கும். தென் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காம, எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸுமே ஃபீல் பண்ணாம அந்த மெட்டீரியல் கண்டினியூஸா டிஃபார்ம் ஆகிட்டே போகும். தென் ஃபர்தரா ஒரு பர்டிகுலர் டிஃபார்மேஷன் கொடுக்கறதுக்காக நான் அதிகப்படியான ஸ்ட்ரெயினை அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஜோனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஜோன்னு சொல்லுவோம். அடுத்ததான் அல்டிமேட் பாயிண்ட்டை ரீச் ஆகும். அல்டிமேட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது என்ன,
ஃப்ராக்சர் ஆகும். ஓகேங்களா, இதுதான் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். அதை சிம்பிளா நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஹூக்ஸ் லாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஹூக்ஸ் லாவை, அதாவது ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் சொல்றோம் இல்லையா, இதுல அந்த டைரக்ட் ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை தூக்கிட்டேன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் இன்ட்ரோ பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு இஎஸ். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வந்து என்ன, யங்ஸ் மாடுலஸ் சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் என்ன, லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அல்லது யங்ஸ் மாடுலஸ் சொல்லுவோம். அப்ப யங்ஸ் மாடுலஸ் which is equal to stress by strain. யங்ஸ் மாடுலஸ் which is equal to stress by strain. அடுத்தது என்ன क्वेश्चन கேட்கலாம், இந்த யங்ஸ் மாடுலஸ்க்கான யூனிட் என்னன்னு கேட்பாங்க. யங்ஸ் மாடுலஸ்க்கான யூனிட் என்ன, ஸ்ட்ரெஸ்க்கு நீங்க என்ன யூனிட் யூஸ் பண்றீங்களோ அதே யூனிட் தான் யங்ஸ் மாடுலஸ்க்கான யூனிட். ஓகேங்களா, சோ இவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருந்து கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இதுதான். ஹூக்ஸ் லானா என்னன்னு பாருங்க. அங்க ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டா ஒன்னு எடுத்துட்டு வரீங்க இல்லையா, அந்த யங்ஸ் மாடுலஸை பாருங்க. அந்த யங்ஸ் மாடுலஸை டிஃபைன் பண்ண சொல்லி क्वेश्चन கேட்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த யங்ஸ் மாடுலஸ்க்கான யூனிட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தென் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல இருக்கக்கூடிய வேரியஸ் பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க போதும். அடுத்ததா, the ability of the material to absorb energy till the elastic limit is known as. SSCJ ல 2012 ல கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन. அதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்கு. ரெசிலியன்ஸ், டக்டைலிட்டி, எலாஸ்டிக், மலியபிலிட்டி. இதுதான் வந்து என்ன, 4 ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி. ஓகேங்களா, அதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் தன்னுடைய எலாஸ்டிக் லிமிட் வரையும். எலாஸ்டிக் லிமிட் என்னன்னு பார்த்தோம், லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டிக்கு மேல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் எலாஸ்டிக் லிமிட். அந்த எலாஸ்டிக் லிமிட் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் வரையும் தனக்குள்ள எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அந்த அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னு கேட்கறாங்க. அந்த அப்சர்வ் எனர்ஜிக்கு பேர் என்னன்னு கேட்கறாங்க. அகைன் நம்ம கர்வ் வரையலாம். ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி அண்ட் தென் எலாஸ்டிக் லிமிட். ஓகேவா, இந்த எலாஸ்டிக் லிமிட் வரையும் ஒரு மெட்டீரியல் தனக்குள்ள எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எனர்ஜிக்கு நேம் என்ன, ரெசிலியன்ஸ். ஓகேவா, இந்த ரெசிலியன்ஸுக்கு இன்னொரு நேம் சொல்லுவாங்க. இன்னொரு நேம் என்ன, ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆர் ஸ்டோர்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ரெசிலியன்ஸை எனர்ஜின்னு சொல்லுவோம். ரெசிலியன்ஸுக்கான யூனிட் என்னன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததா, இதுதான் வந்து என்ன, வென்றுகாட்டும் சீரீஸ்ல ஒரு கொஸ்டினை வச்சு 4 விதமா கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ரெசிலியன்ஸுக்கான யூனிட் என்ன, ரெசிலியன்ஸ்னா என்ன, ஸ்டோர்டு எனர்ஜி இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும். ஒர்க்குக்கான யூனிட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஒர்க்குன்றது என்ன, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் வந்து என்ன, ஒர்க். ஓகேங்களா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நான் நகர்த்துறேன், அதான ஒர்க்கு. எனர்ஜி இருந்தாதான் ஒர்க் பண்ண முடியும். அப்ப ஒர்க்குக்கு நான் என்ன யூனிட்டை நான் கொடுக்கறனோ அதே யூனிட்டை எனர்ஜிக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எனர்ஜிக்கான யூனிட் தான் இந்த ரெசிலியன்ஸுக்கான யூனிட். அப்ப ரெசிலியன்ஸுக்கான யூனிட் நியூட்டன் எம்எம். இந்த ரெசிலியன்ஸுக்கான ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ரெசிலியன்ஸுக்கான ஃபார்முலா பாருங்க. U which is equal to of sigma square divided by E into volume. இதுதான் வந்து என்ன, ரெசிலியன்ஸ், ஸ்டோர்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா ஆஃப் சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை E into வால்யூம். இப்போ இந்த ஈக்கான சப்ஸ்டிடியூட்டை நம்ம போடலாம். அதாவது ஈன்றது என்ன, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இந்த ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஃபார்முலாவை நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணி பார்ப்போம். ஆஃப் சிக்மா ஸ்கொயர் அப்படியே தாங்க இருக்கும், டிவைடட் பை சிக்மா டிவைடட் பை ஸ்ட்ரெயின். அந்த ஸ்ட்ரெயின் மேலே போயிடும், அப்போ ஸ்ட்ரெயின் இங்கே இருக்கும், வால்யூம் இருக்கும். சிக்மாவும் சிக்மா ஸ்கொயரும் கேன்சல் ஆகி அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா U which is equal to ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இன்டு வால்யூம் which is equal to ஆஃப் சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை E இன்டு வால்யூம். அப்போ 2 ஃபார்முலா இருக்கு. ரெண்டுமே வேற வேற ஃபார்முலா கிடையாது, ஒரே ஃபார்முலா, வெவ்வேறு வடிவங்கள், அவ்வளவுதான்.
ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ரெசிலியன்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ரெசிலியன்ஸுக்கும் ப்ரூஃப் ரெசிலியன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம இங்க பார்க்கல. இன்னொரு கொஸ்டின் டிஸ்கஷன்ல நம்ம பார்ப்போம் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னா என்னன்னு. அண்ட் தென் ரெசிலியன்ஸ்க்கான யூனிட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ரெசிலியன்ஸ்னாலோ எனர்ஜினாலோ ஒர்க்னாலோ ஒண்ணுதான். ஓகேங்களா? ரெசிலியன்ஸ்னாலோ எனர்ஜியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அந்த ஃபார்முலா இதோ கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலாவில் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் இன்டூ வால்யூம் இருக்கு இல்லையா? ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இன்டூ வால்யூம். எஸ்எஸ்சியில் வந்து என்ன, இந்த ஆஃப் சிக்மா ஸ்ட்ரெயின்கான சிம்பிள் இன்டூ வால்யூம் இதெல்லாம் கொடுக்காம என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் விதமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரெஸ் மல்டிப்ளைட் வித் ஸ்ட்ரெயின் அதோடைய ஆஃப் வேல்யூ பர் வால்யூம். இது போல அந்த வார்த்தையை அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வார்த்தைகளா வந்து என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்ததா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், the ratio of linear stress to linear strain it is called TNPSC AE 2019ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இது நமக்கே தெரியுது, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேட்கறான். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து என்ன, யங்ஸ் மாடுலஸ் அல்லது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்ப அடுத்தது வருவோமே, ரிஜிடிட்டி மாடலஸ்னா என்னங்க? ரிஜிடிட்டி மாடலஸ்னா என்ன? இப்ப பார்த்தது எல்லாமே நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி, அதாவது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிலாம் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ரிஜிடிட்டி மாடலஸ்ன்றது சியர் ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் ஒரு பிளாக் இருக்கு, இந்த பிளாக் மேல நான் வந்து என்ன பண்றேன், லோடு அப்ளை பண்றேன். இந்த பிளாக் மேல நான் லோடு அப்ளை பண்றேன். இப்ப இந்த பிளாக் லைட்டா டிஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இந்த பிளாக்கை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால டிஃபார்மேஷன் மட்டும்தான் இருக்கு, மூவ்மெண்ட் கிடையாது, டிஃபார்ம் ஆகுது. அந்த டிஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, தீட்டா அல்லது ஃபை, இந்த ஆங்கிளை தான் சியர் ஸ்ட்ரெயின்னு சொல்றேன். இந்த ஆங்கிளை தான் நான் என்னன்னு சொல்றேன், சியர் ஸ்ட்ரெயின்னு சொல்றேன். நான் இந்த சர்ஃபேஸ் மேல கொடுக்கக்கூடிய அந்த லோடை தான் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன். அதாவது சர்ஃபேஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய, அதாவது இதுதான் வந்து அந்த பிளாக்னு வச்சுப்போமே, அந்த பிளாக்குடைய சர்ஃபேஸ் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் வந்து நான் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன். அந்த பிளாக் அப்படியே டிஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஆங்கிளை தான் சியர் ஸ்ட்ரெயின்னு சொல்றேன். இதுவே அந்த பிளாக்குக்கு பதிலா ஃப்ளூயிட் இருக்குன்னு வச்சுப்போமே, ஃப்ளூயிட் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த டிஃபார்மேஷன் கண்டினியூஸா இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஃபார்மேஷன் கண்டினியூஸா இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். இங்க வெறும் சியர் ஸ்ட்ரெயின் தான். எங்க ஒரு சாலிட் மேல அந்த சியர் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகும் பொழுது உருவாகக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து என்ன, சியர் ஸ்ட்ரெயின் தான். பட் ஃப்ளூயிட் மேல சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது அங்க உருவாகக்கூடிய ஸ்ட்ரெயின் ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின். டைமை பொறுத்து ஸ்ட்ரெயின் வந்து என்ன வேரி ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, சியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயினுக்கும் அல்லது சியர் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரேஷியோ தான் நான் என்னன்னு சொல்றேன், ரிஜிடிட்டி மாடுலஸ் நான் சொல்றேன், ஜீன் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்ததா இருக்கக்கூடியது பல்க் மாடுலஸ் கே. பல்க் மாடுலஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் மேல லோடு அப்ளை பண்றேன். நான் அப்ளை பண்ணக்கூடிய லோடு காரணமா அந்த ஆப்ஜெக்டுடைய வால்யூம்ல ஸ்ட்ரெயின் சேஞ்சஸ் உருவாகுது. அந்த வால்யூம்ல இன்க்ரீஸ் உருவாகலாம், இல்ல டிக்ரீஸ்மெண்ட் உருவாகலாம். இப்ப பலூன் ஊதி வச்சிருக்கேன், நான் நார்மலா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது பலூன் வந்து என்ன ஆகலாம், பல்ஜ் ஆகலாம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். அந்த வால்யூம்ல உருவாகக்கூடிய சேஞ்சஸ் தான் நான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சொல்றேன். அப்ப நார்மலா ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னால இன்டியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வந்து என்ன, பல்க் மாடுலஸ். ஓகேங்களா? அப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்க்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ பல்க் மாடுலஸ். அண்ட் தென் பாய்சான் ரேஷியோன்றது சிம்பிள். நீங்க லீனியரா ஒரு லோடு அப்ளை பண்றீங்க. லீனியரா லோடு அப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த லீனியர் டைரக்ஷன்ஸ்ல அதோடைய டைமென்ஷன்ல சேஞ்ச் உருவாகும். இந்த லென்த் வந்து என்ன எக்ஸ்டெண்ட் ஆகி நிக்கலாம்.
ஓகேங்களா? அதே நேரத்துல இந்த லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அதே நேரத்துல இந்த டயாமீட்டர் வந்து என்ன ஆகலாம், குறுகலாம். டயாமீட்டர் சின்னதாகிட்டே போகலாம் இந்த பெண்ணை பொறுத்த வரையும் அல்லது ஒரு ராடை பொறுத்த வரையும். அப்ப இந்த லேட்ரல், அதாவது இது வந்து லேட்ரல் சொல்லுவோம், இது லாங்கிடியூடினல் சொல்லுவோம். லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில ஒரு ரேஷியோ நான் கண்டுபிடிக்கிறேன்னா அதுதான் பாய்சான் ரேஷியோ. இது எல்லாத்த பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் ஒவ்வொன்றா ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கிறோம். அப்ப அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ல உடைய டெஃபினேஷனை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்ப என்ன 2019 என்ன கேட்டிருக்கான், டெஃபினேஷனை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்ப இதை டிஃபைன் பண்ணுங்க அல்லது அந்த டெஃபினேஷனை கொடுத்துட்டு அதுக்கான டெக்னிக்கல் டேர்மை டிக் பண்ணிட்டு வாங்க. இதுதான் வந்து என்ன கொஸ்டின் தான் இருக்கும். அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்ததா SSC JEE 2013ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், the Poisson ratio is defined as, இப்பதானே பார்த்தோம், அதேதான். ஓகேங்களா? அதாவது டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின்னாலோ லேட்டரல் ஸ்ட்ரெயின்னாலோ ஒண்ணுதான். ரோடு இருக்குன்னா அந்த ரோட்ல இந்த கிராஸ் செக்ஷன் பார்க்கறனா அது டிரான்ஸ்வர்ஸ், அந்த ரோடுடைய லென்த் வைஸ் பார்க்கறனா அது வந்து என்ன, ஆக்சியல் அல்லது லாங்கிடியூட்னல் சொல்லுவோம். அப்ப டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயினுக்கும் ஆக்சுவல் ஸ்ட்ரெயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ தான் நான் என்னன்னு சொல்றேன், பாய்சான் ரேஷியோன்னு சொல்றேன். பாய்சான் ரேஷியோ பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. அதை சர்ச் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? நெகட்டிவ் பாய்சான் ரேஷியோனா என்ன, நெகட்டிவ் பாய்சான் ரேஷியோ இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு சொல்லி இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. தென் பாய்சான் ரேஷியோக்கான லிமிட் எதுல இருந்து எது வேரி ஆகும், மேக்ஸிமம் லிமிட் என்ன, மினிமம் லிமிட் என்ன, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சடனா ஒரு மெட்டீரியலை கொடுத்துட்டு இந்த மெட்டீரியலுக்கான பாய்சான் ரேஷியோ என்னவா இருக்கும் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்ப்போம், கொஸ்டின் கேட்டு இருக்காங்களா இல்லையான்றதையும் நம்ம பார்ப்போம். அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாமா? 5th கொஸ்டின், the modulus of elasticity and modulus of rigidity are related by, TNPSC 2019ல கேட்டிருக்கக்கூடிய ஏஇ கொஸ்டின் பேப்பர்ல இது இருந்தது. இது மட்டும் இல்லாம TNEBA-லையுமே இதே போல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ், அந்த ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. என்ன ரிலேஷன்ல இருக்கு, என்ன ரிலேஷன்ஸ்ல அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, இதுதான் வந்து என்ன கொஸ்டின். பார்ப்போம். E which is equal to 2G 1 plus mu, Gனாலும் Cனாலும் Nனாலும் ஒன்று தான். ஓகேவா? ரிஜிடிட்டி மாடலஸ் தான். அடுத்ததா பாருங்க, E equal to 3K 1 minus 2 mu, E which is equal to 9 kg divided by 3K plus G. இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். அதாவது யங்ஸ் மாடலஸுக்கும் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். யங்ஸ் மாடலஸுக்கும் பல்க் மாடலஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். யங்ஸ் மாடலஸுக்கும் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி as well as மாடலஸ் ஆஃப் பல்க், இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்க கேட்டிருக்கிறது பாருங்க, மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி as well as யங்ஸ் மாடலஸ், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப E which is equal to 2G 1 plus mu, E which is equal to 2G 1 plus mu. ஓகேங்களா? இதுதான் வந்து அனாலிசிஸ். இது போல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரிலேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து என்ன ஈஸியா கேட்பாங்க. இன்னும் டிஆர்பில எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிடுறேன். டிஆர்பில எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ இதே இது இருக்கு, E which is equal to 2G 1 plus mu, மியூக்கான வேல்யூ கொடுத்துருவான், மேக்ஸிமம் மியூ வேல்யூன்னு சொல்லிடுவான். பாய்சான் ரேஷியோ, மியூன்றது என்ன, பாய்சான் ரேஷியோ, மேக்ஸிமம் மியூ 0.5, மேக்ஸிமம் மியூக்கான மேக்ஸிமம் லிமிட் 0.5. அந்த 0.5ன்ற வேல்யூ அவன் கொடுத்துட்டு ஈக்கும் ஜிக்கும் ரேஷியோ கண்டுபிடின்னு சொல்லுவான். 0.5 கொடுக்கலாம், 0.25 கொடுக்கலாம், மியூ எதுவா வேணாலும் இருக்கலாம், அதை கொஸ்டின்ல கொடுத்துருவான். நீங்க என்ன பண்ணணும், அந்த மியூக்கான வேல்யூவை இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு E by G அந்த வேல்யூவை, அந்த ரேஷியோவை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இது போல டிஆர்பில கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்ததா 6th கொஸ்டின், இது டிஎன்பிஎஸ்சி ஏஇல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி ஏஇ பாருங்க. when a tensile or compressive force act on a body, if E is Young's modulus, A is cross sectional area and L is length, then the change in length is given by, change in length பத்தி क्वेश्चन கேக்குறாங்க. அதாவது ஒரு ராட் இருக்கு, அந்த ராடுக்கான லென்த் L, அந்த ராடுக்கான கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து என்ன, ஏன்னு சொல்லிடுறாங்க.
அந்த ராட்ல ஆக்சியலா நான் வந்து டென்சைல் லோட் அல்லது கம்ப்ரசிவ் லோட் ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன், அந்த லோடுக்கான வேல்யூ Pன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பா அந்த ராட் டிஃபார்ம் ஆகும். இப்போ டிஃபார்ம் ஆகுதுன்னா அந்த ராடுடைய லென்த் வந்து என்ன சேஞ்ச் ஆகலாம், டெல் சேஞ்ச் ஆகலாம். அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய டெல்டா எல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. we know that very well. ஓகேங்களா? எப்படி? யங்ஸ் மாடுலஸ் which is equal to stress by strain. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூ என்ன? லோட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கான வேல்யூ என்ன? லோடு பை ஏரியா. ஆனால் லோடு பை ஏரியான்னு மட்டும் படிக்காதீங்க. லோடு அப்ளை பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய டிஃபார்மபிள் பாடியுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அந்த லோடுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ரெஸ், லோடு பை ஏரியா கிடையாது. அப்போ ஆக மொத்தம் அந்த ரெசிஸ்டன்ஸும் அந்த லோட ஈக்குவலாக தானே இருக்கும். அந்த அசம்ப்ஷனில் இது போகுது. பட் இது எல்லாமே வந்து என்ன, சில கண்டிஷன்ஸை பொறுத்து வேரி ஆகலாம். ஓகேங்களா? அதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ பாருங்க, அப்போ ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா டிவைடட் பை ஸ்ட்ரெயின்ன்றது என்ன? டெல்டா எல் டிவைடட் பை எல். இது யங்ஸ் மாடுலஸ். இப்போ இதுல இருந்து டெல்டா எல்லை நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கும்பொழுது PL by Aன்னு கிடைக்கும். அப்போ அந்த PL by Aன்றது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் A. இதுதான் வந்து என்ன, ஒரு லோட் ஆக்ட் ஆகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ராட்ல ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் நடந்தாலுமே அந்த லென்த்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா PL by AE. அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் ரிலேஷன் பிட்வீன் EKG. இது ஏற்கனவே பார்த்து தானே, இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதுல எது கரெக்டான ஆன்சர்? E equal to 9 kg divided by 3k plus g. இதுதான் கரெக்டான ஆன்சர். மீதி எதுவுமே கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் போய் டிரைவ் பண்ணணுன்ற இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. பட் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷனில் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. The property of the certain material of returning back completely to its original shape and size after the removal of external forces, then it's said to be. JDO 2016ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அதாவது நான் லோடு அப்ளை பண்ணி அந்த லோடை வந்து எடுத்துடுறேன். இந்த லோடு எடுத்ததுனால அந்த மெட்டீரியல் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கே ரிட்டர்ன் வருது. அப்போ ரிட்டர்ன் வருது இல்லையா? இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி காரணம்? அந்த மெட்டீரியலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். பர்ஃபெக்டா வந்து என்ன, அது ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இப்போ இதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் சொல்லட்டுமா? ரப்பர் இருக்கு, ஸ்டீல் இருக்கு, அயன் பால் இருக்கு, எல்லாமே இருக்கு, கோல்டு கூட இருக்கு. இதுல யாருக்கு அதிகப்படியான எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு? இது போல கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சில. ரப்பருக்கு அதிகமா இருக்குமா, ஸ்டீலுக்கு அதிகமா இருக்குமான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின், டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் அன் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆர். ஒரு ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படிங்க இதை பார்க்கணும்? கான்ஸ்டன்ட்டை ரெண்டா பிரிப்போம். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டை ரெண்டா பிரிப்போம். இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட்னா என்ன? அந்த கான்ஸ்டன்ட் எதை நம்பியும் இல்லை, அந்த கான்ஸ்டன்ட் எதை நம்பியும் கிடையாது. டிபெண்டன்ட்னா என்ன? இண்டிபெண்டன்ட் அண்ட் டோட்டல் கான்ஸ்டன்ட். டோட்டல் கான்ஸ்டன்ட்னா என்னன்னா இண்டிபெண்டன்ட் பிளஸ் டிபெண்டன்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரது தான் டோட்டல் கான்ஸ்டன்ட். மெட்டீரியல்ஸை நான் சொல்லிடுறேன். ஐசோட்ரோபிக் ஹோமோஜீனியஸ். ரெண்டாவதா இருக்கக்கூடியது ஆர்த்தோட்ரோபிக். மூணாவதா இருக்கக்கூடியது அனைசோட்ரோபிக். ஓகேவா? இது போல 3 விதமா நான் சொல்லிடுறேன். ஹோமோஜீனியஸ்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்ன, ஆர்த்தோட்ரோபிக்னா என்ன, அனைசோட்ரோபிக்னா என்னன்றத அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன்ல நான் சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப டைம் எடுத்து பேச வேண்டிய விஷயம். ஏன்னா இது நீங்க சாயில் மெக்கானிக்ஸ் நீங்க பார்க்கும் பொழுது சாயில் மெக்கானிக்ஸ்ல அது ரேங்கிங் தியரியா இருக்கட்டும், கூலும் தியரியா இருக்கட்டும், ஓகேங்களா, இல்ல சீப்பேஜ் அனாலிசிஸா இருக்கட்டும், சாயில நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்க போறோம்? ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலா அசியூம் பண்ணிக்க போறோமா, ஐசோட்ரோபிக் மெட்டீரியலா அசியூம் பண்ணிக்க போறோமா? அங்கெல்லாம் வந்து நான் அந்த அசம்ப்ஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த ஹோமோஜீனியஸ், ஐசோட்ரோபிக், அனைசோட்ரோபிக், ஆர்த்தோட்ரோபிக் பத்தி அடுத்த ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப நான் சொல்றதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஹோமோஜீனியஸ்
அண்ட் ஐசோட்ரோபிக்னா 2, டோட்டல்னா 4. தென் ஆர்த்தோட்ரோபிக்கு இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 9, டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா 12. அனைசோட்ரோபிக்கு இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 21, டோட்டல்னா இன்ஃபினைட்டா மாறும். இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அதாவது E which is equal to 2G 1 plus mu, E which is equal to 2G 1 plus mu. இதுல mu இருக்காரு இல்லையா, இந்த mu இங்க இருக்கக்கூடிய E, இது ரெண்டுமே யாரை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. பட் இங்க இருக்கக்கூடிய G இருக்கு இல்லையா, Gன்றது என்ன மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டின்றது கண்டிப்பா E மியூவை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்ப இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க பார்க்கும்பொழுது இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஆள் யாருன்னா ஈயும் மியூ. அந்த E மியூவை கவுண்ட் பண்ணா E மியூ 2 கான்ஸ்டன்ட்ஸ். பட் டோட்டல் கான்ஸ்டன்ட் பார்க்கும்பொழுது 1 2 3, அப்ப இங்க 3 தான் வரணும். ஏன் 4 போட்டீங்க, தப்பு தானே? இல்ல, 4 தான் வரும். எப்படின்னு பார்ப்போமா? E which is equal to 2G 1 plus mu, E which is equal to 3K 1 minus 2 mu. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நம்ம வந்து என்ன ஈக்குவேட் பண்ணலாம், 3K 1 minus 2 mu. ஏன்னா ரெண்டுமே E தானே, ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப ஈக்குவேட் பண்ணி பாருங்க, E which is equal to 2G 1 plus mu equal to 3K 1 minus 2 mu. இந்த டோட்டல் ஈக்குவேஷன்ஸ்ல எத்தனை பேர் இருக்கா? மியூ ஒரு ஆளு, K ரெண்டாவது ஆளு, G தேர்ட், E ஃபோர்த். அப்ப 4 பேர் இருக்காங்க. அப்ப 4ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட், 2ன்றது இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டேபிளை நீங்க பார்த்து வச்சுக்கணும். இந்த டேபிளை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அனைசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் என்ன? இன்ஃபைனைட். அனைசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் என்ன? 21. இருக்கிறதுலயே இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன? அனைசோட்ரோபிக். இருக்கிறதுலயே டோட்டல் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன? அனைசோட்ரோபிக் மெட்டீரியல். ஒரு சாயில் ஹோமோஜினியஸா ஐசோட்ரோபிக்கா அனைசோட்ரோபிக்கா அல்லது ஆர்த்தோட்ரோபிக்கா? அனைசோட்ரோபிக். பட் அதை நம்ம வந்து என்ன சாயில் மெக்கானிக்ஸ்ல படிக்கும் பொழுது எல்லா அசம்ஷனும் ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக்னு பேஸ் பண்ணி தான் படிப்போம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணக்கூடிய விதமே வந்து என்ன இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணக்கூடிய விதமே வந்து என்ன இப்படிதான் இருக்கும். அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்ப்போமா? 10th கொஸ்டின். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் கார்பன் இன் ஸ்டீல் டிக்ரீசஸ் இட்ஸ். SSCJE 2015ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன கேட்குறாங்க? ஸ்டீல்ல கார்பனுடைய பர்சன்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டீலுக்கான எந்த ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகும்? இதான் கொஸ்டினா கேட்குறாங்க. ஸ்டீல்ல கார்பன் கண்டென்ட் அதிகமாக ஸ்டீலுக்கான ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். தப்பு. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டீலை பொறுத்தவரையும் கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பட் டக்டைலிட்டி ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். Fe 250, Fe 415, Fe 500 மூணுத்தையும் எடுத்துக்கோங்க. 250 கம்பேர் பண்ணும் பொழுது 415 கம்பேர் பண்ணும் பொழுது 500 எல்லாமே கார்பன் கண்டென்ட் அதிகமாயிட்டே போகும். அப்ப கார்பன் கண்டென்ட் அதிகமாக 250 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அந்த லோட தாங்கக்கூடியது வந்து என்ன 415 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் லோட தாங்குதா. கார்பன் கண்டென்ட் அதிகம், சோ லோட் அதிகமா தாங்கும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. பட் Fe 250 நல்லா நான் வந்து என்ன பண்ணலாம், இழுக்கலாம், நல்ல எலாஸ்டிக் நேச்சரோட இருக்கும். பட் Fe 415 எலாஸ்டிக் நேச்சர் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டே வரும். Fe 500 இன்னும் கம்மியாகும். ஸோ கார்பன் கண்டென்ட் அதிகமாக ஸ்டீலுக்கான ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டே போகும். அட் த சேம் டைம் அதோடைய டக்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய விதங்கள். ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இது 10 கொஸ்டின் தான் நிப்பாட்டலை. ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து பாசிபிலிட்டியை நம்ம பார்த்துட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன வென்று காட்டுவோம் சீரீஸ். இதே போலதான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு வீடியோவும் இதே போல அத்தனை பாசிபிலிட்டியோட பேஸ் பண்ணி தான் வந்து என்ன நம்ம ரெடி பண்ணிட்டே இருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்ல அவைலபிளா இருக்கும். 10 கொஸ்டின் நான் அப்படியே போடல. ஒரு 100 கொஸ்டின் அக்குமுலேட் ஆயிட்டோம்னா அந்த 100 கொஸ்டின் அப்படியே நான் டெலகிராம் குரூப்ல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலே கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு சப்ஜெக்டை மாற்றி தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இடையில ஆர்சிசிக்கான கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சில பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க ஆர்சிசி எங்களுக்கு கொடுங்கன்னு. ஆர்சிசிக்கான கண்டென்ட்டும் இடையில இன்பிட்வீன் கேப்ல உங்களுக்காக வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.